ஒவ்வொருத்தரையும் நான் நல்வாழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் காமா ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூசஸ் தி கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அதோடைய தமிழ் நேம் வந்து கொழுப்பு சத்து இல்லைங்களா. அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கு. அது நம்ம வந்து ஜஸ்ட் ஃபாஸ்டிங்கில் 8 to 12 hours ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாடி செக்அப் பண்ணுங்க. அதாவது நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 9க்குள்ள ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் தவிர வேற எதுவும் குடிக்கக்கூடாது. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத ஒரு லேபில் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொழுப்புடைய லெவல்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் இருக்கும். அது வந்து 200 180 200க்கு மேலே போகக்கூடாது. அப்படியே வந்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பான். ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 140 150க்கு மேலே போகக்கூடாது. பட் மேக்சிமம் 80% ஆஃப் தி இந்தியன்ஸ் அட் தி அடலசன்ட் ஏஜில் இருந்தே ஒரு 18 20 21 வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. நீங்கள் வந்து அதை ஒரு லேப்ல செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. யார் ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது உடம்பு வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உடற்பயிற்சி செய்யாதவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம வெளியே சாப்பிடக்கூடிய ஃபுட்டுகள்லாம் நிறைய, அதாவது அந்த ஆயில், அது ஃப்ரை பண்ண ஆயிலில் மறுபடியும் ஃப்ரை பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் செக் பண்ண சொல்லுங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலில் எல்டிஎல் விஎல்டிஎல் ஹெச்டிஎல்கிற பிரித்தெடுக்கப்பட்ட கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கு. அந்த ஹெச்டிஎல்கிற கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ குட் கொலஸ்ட்ரால். இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர வந்து பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம காமா ஒரிஜினல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோயிஷா இருக்கிறது வந்து 2 பக்கம் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால். ஓகேங்களா. இந்த கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கணும். குறைச்சதுன்னா இது வந்து இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மேலே தான், 1/4 அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு. மற்றபடி 2 பக்கம் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. இந்த கொழுப்புனால அடைக்கப்பட்டது. இதுவே இந்த கொழுப்பு வந்து இது முழுவதுமாக அடைச்சிட்டோன்னா நம்ம என்ன ஆகுதுங்க, அது ஹார்ட்டுக்கு போகிற ஒரு இடத்துல இருக்கிற ஆர்டரிஸ்க்குள்ள இதை அடைச்சதுன்னா உடனே அதோடைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக், இமீடியட் கார்டியக் அரெஸ்ட். என்ன நம்ம நினைப்போம் பக்கத்து வீட்டில் தான் வரணும், இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் இதோடைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னைக்கு போகக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக தான் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லேயே வந்துடுச்சு. கொலஸ்ட்ரால், பிபி, டயபெட்டிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். இதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் மெடிசன். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நிறைய மெடிசின்ஸ் வருது. மெடிசின்ஸ் எடுக்கிறத விட கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணா, எக்ஸசைஸ் பண்ணா, இன்டேக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொலஸ்ட்ரால், அது ஆயில் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை குறைச்சிங்கன்னா, உங்களுடைய ரைஸ் கண்டென்ட்டை குறைச்சிங்கன்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸாக மாறி அந்த கார்போஹைட்ரேட்ஸ் லிவரில் ஸ்டோரேஜ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ ரைஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸை ஏற்றி விடும். ஸோ ரைஸை வந்து கம்மி பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுங்க. அன்குக்டு ஃபார்மில் என்னென்ன, அதாவது நம்ம வேக வைக்காம வந்து பச்சை உணவுகள், பச்சை எது சாப்பிட முடியுமோ அதை வந்து அதிகப்படுத்தினாலே இந்த கொலஸ்ட்ராலுடைய லெவல்ஸை வந்து குறைக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கொலஸ்ட்ராலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இந்த கொழுப்பு வந்து டே பை டே குறைக்குது. ஆனால் இதை வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த செக்அப் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து ரிசல்ட் கிடைக்குது. 1 or 2 months இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சார், 10 days கழிச்சு செக் பண்ணுறேன்னா அவங்கள சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லிடுங்க. ஏன்னா இட் டேக்ஸ் 3 months, 3 மாதம் வேணும். ஏன்னா இயற்கையான பொருட்கள் எல்லாமே அதோடைய டைம் கேப் இருக்கும்.
உடனே இதை எடுத்த உடனே அதை போய் கரைக்கிற மாதிரி மருந்துகள், கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் இருக்கு. பட் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸை நினைச்சு பார்க்குறப்போ வந்து ரொம்ப அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு வரணும், ஒரு ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிபி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடிய மற்ற காம்ப்ளிகேஷன்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு, HDL ரொம்ப கம்மியா இருக்கு, அதாவது நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியா இருக்குன்னா அடல்ட் 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில 2 நைட் 2 சாப்பாட்டுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி சாப்பிட்டுட்டு உடனே ஃபுட் எடுக்க சொன்னீங்கன்னா 3 months கழிச்சு கண்டிப்பா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோடைய லெவல் வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கும், 100% குறைஞ்சிருக்கும். கூடவே இது மட்டும் இல்ல, அடிஷ்னலா நம்ம செய்ய வேண்டியது ஃபுட்டில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், ஆயில் ஃபுட்டுகளை தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃபுட் அதிகமாக எடுக்கணும். ப்ராப்பரான தூக்கம் வேணும். நைட் வந்து 8 மணி 8:30 மணிக்குள்ள ஃபுட் எடுக்க சொல்லுங்க. நைட் வந்து நல்லா தூங்க சொல்லுங்க. நைட் வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு இருந்துட்டு இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ங்கிறது இது எல்லாமே தான். ஒன்று உணவு, ரெண்டாவது தூக்கம், மூணாவது வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ். இது எல்லாமே கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அருமையா வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்லீஸ்ட் 3 months எடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு டோஸா காலையில் 1 நைட் 1 கண்டினியூஸா எடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா லெவல் குறைஞ்சிருக்கும். 1 monthல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் ஓரளவுக்கு 10 to 20% குறைஞ்சிருந்தாலும் HDL அப்படிங்கிற அந்த குட் கொலஸ்ட்ராலை வந்து நல்லாவே ஏற்றி விட்டுருக்கும். ஒன்ஸ் HDL அப்படிங்கிற குட் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு வந்து நல்ல லெவல்ல ஏறுச்சு அப்படின்னா 40 மில்லிகிராமுக்கு 40க்கு மேல போச்சு அப்படின்னால நம்ம வந்து சேஃபர் சைட்ல இருக்கோம்னு அர்த்தம். குட் கொலஸ்ட்ரால் கம்மியா இருந்தா அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இருதய சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வருவதற்கு அதிகமான காரணங்கள் உள்ளன. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல் பக்கம் நீங்க வந்து சேஃப் சைட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. அதுக்கப்புறம் 3 months கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சிருக்கும். அதுதான் காமா ஒரைசினாலுடைய மிராக்கிள். இவ்வளோ, அதாவது ஜஸ்ட் இது என்னங்க, வெறும் அரிசியுடைய உமியில தவிடுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த அளவுக்கு மிராக்கிள் காண்பிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த பழைய ரிப்போர்ட் புது ரிப்போர்ட்டை வச்சு காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 டெஸ்டிமோனியல்ஸ் வந்து இஷா மேம் அப்படிங்கிற இந்த காமா ஒரிஜினல் ஓனருடைய பொண்ணு, அவங்க தான் வந்து டயட்டிஷியன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல போட்டே இருக்காங்க, நீங்க ஃப்ரீயா போய் பார்க்கலாம். அது போக ஜஸ்ட் நீங்க வந்து வெப்சைட்ல போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு காமா ஒரிஜினல் இன் கொலஸ்ட்ரால் போட்டீங்கனால அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு பொருள் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லவே கிடையாது. ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணும், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதுல இதோடைய உண்மையான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பொருளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகனைஸ்டு ட்ரக், அதாவது அட்ராவஸ்டன், ரோசாவாஸ்டின் பிளஸ் ஃபெனோஃபைப்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் ஃபார் கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்துகள். அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய மருந்துகளுக்கு கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கேட்டகரி ட்ரக்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வருது. அதே மாதிரி அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைப்போ லிபிடமிக் ஏஜென்ட், அதாவது கொலஸ்ட்ரால் லிப்பிட் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ரால், ஹைப்போங்கிறது குறைக்கக்கூடியது. லிப்பிடை கொலஸ்ட்ரால் வந்து குறைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலே இது கொடுத்துருக்காங்க. அங்கே எல்லாமே வந்து இது ட்ரக்கு, அதை வந்து டாக்டர்ஸ் தான் எழுத முடியும், டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஃபுட் சப்ளிமெண்ட். ஒரு RCM டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ண முடியும். இது ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்திய பிரஜைகளுக்கு நல்லது தான் செய்கிறோம், யாருக்கும் எந்த கெடுதலோ அல்லது இதை ஒரு பொருளை ஒரு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா விற்றதுனால யாருக்கு எந்த கெடுதல் நம்ம போறது இல்லை, யார்கிட்டையும் நம்ம வந்து பணத்தை கொள்ளையடிக்கவும் போறது இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் மனசுல நினைச்சுக்கோங்க.
இது வந்து டாக்டர் நிரஜ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காரு. அவருடைய இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவர் வித் இசா மேம் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு, அதில் போய் பார்த்தாலும் சரி, இல்லை யூடியூப்ல போய் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவர் மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ரிசர்ச் ஸ்டடிஸ் பண்ணி காமா ஒரேஸ்னால் வந்து ஹார்ட் ஹெல்த்தையும் சைமல்டேனியஸா வந்து லிபிட்ஸையும் குறைக்குது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சிருக்காரு. அவர் வந்து அவருடைய டெஸ்டிமோனியல் மிக மிக அருமையான ரிசல்ட் அவர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு பைசாக்காக ஒரு இது மணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கல. அவருடைய ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடியில் அதை வச்சு இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் மும்பைலையும் வந்து டெல்லியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரேஸ்னால யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. அதோடைய ரிசல்ட்டை வந்து எக்ஸலண்டாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லை. நம்ம கொடுக்குற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் நாங்கள்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். பட் இன்னும் வந்து கோஆப்ரேஷன்ஸ் அதிகமாக இல்லை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசர்ச் ஓரியன்டாக போய் இப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் இன்ஜெக்ஷன் ரூபத்தில் வந்து டாக்டர்ஸ் வந்து கொலஸ்ட்ராலுக்கு இன்ஜெக்ஷனாக போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கேன்சருக்கு அந்த காமா ஒரிஜினல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டடிஸ் கோயிங் ஆன். நாளைக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வரும், ஒரு புரட்சியை கொண்டு வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிபிட்ஸ் லெவலில் இது பண்ணும். இதை வந்து ஜஸ்ட் என்னுடைய ஓன் கிளினிக்ல ஒரு ஒரு பேஷண்டுடைய ரிப்போர்ட் மிஸ்டர் செந்தில்கர், அவருடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 368. ஓகே, கிளியரா இருக்குல்ல, பார்க்க முடியுதுல்ல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 24/6 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து 357. இது வந்து ஹையஸ்ட். இது வந்து சிலவங்க எல்லாம் 600 வரைக்கும் போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்த்துக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இறக்க வேண்டியிருக்கு. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரக்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஜஸ்ட் 44 இயர்ஸ் தான். இது வந்து நான் செக் பண்ண சொல்லல, அவரே செல்ஃபா செக் பண்ண ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு இது பண்ணாரு. நான் அட்வைஸ் மட்டும் சொன்னேன். அட்வைஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரேஸ்னால் எடுக்க மறுத்துட்டாரு. ஏன்னா நான் மருந்து இல்லாமல் நான் கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி யோகா, தென் சம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலை, அதாவது கீரை, காய்கறிகள், இதை மட்டுமே சாப்பிட்டாரு. இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காமிக்கிறப்போ சாரி 357 இருந்தது. அவர் அதை மட்டுமே எடுத்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 368 ஆயிடுச்சுங்க. இது வந்து 24/6. அவர் வந்து எகைன் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 15/10 வந்து இது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து மறுபடியும் ஹை தான் ஆச்சு. ஒழிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இது மட்டுமே செஞ்சதுனால அவருக்கு வந்து எந்த ரிலீஃபும் கிடைக்கல. பட் அது வந்து நான் தப்புன்னு சொல்ல. எலாங் வித் காமா ஒரேஸ்னால் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் உடைய லெவல் வந்து 15/11/2024, 1 month 1.5 months தான். ஓகேங்களா? 15/10 368, 15/11 தி சேம் பர்சனுடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 162. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2, அப்படி 3 வேளையும் 2 கேப்சூல் கொடுத்துருந்தேன். எல்லாம் வித் அவருடைய அதே டயட் வந்து அப்படியே ஃபாலோ பண்ண சொன்னேன். அதிகமான ரைஸ் இல்லாமல், கொழுப்பு சத்து இல்லாமல், ரெகுலர் வாக்கிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 kilometers per day வாக்கிங் பண்ணார்.
ஸோ அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து 146, ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 162. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சின்ன ஒரு இது மட்டும் இதாச்சு. அதாவது HDL கொலஸ்ட்ரால்ங்கிற குட் கொலஸ்ட்ரால் வந்து அதுக்கு முன்னாடி 32 இருக்கிறது இவருக்கு வந்து 28 மாறுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைஸ் திங் ஒரு அட்வைஸ் ஒரு இது மட்டும் கரெக்ட் பண்ண அவருக்கு வந்து இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா காமோரேசினால் கூட சேர்ந்த மாதிரியே நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகாவை 3 வேளையும் ஒவ்வொன்று எடுக்க சொன்னேன். காலையில் 1, மத்தியானம் 1, நைட் வந்து 2, அப்படி வந்து கிட்டத்தட்ட 4 கேப்சூல் எடுக்க சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்தில் வந்து செக் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த HDL ஏறி இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் லெவலோ அல்லது ட்ரைகிளிசரோ ஏறுவதற்கான வாய்ப்பு வந்து மேக்சிமம் கிடையாது. எந்த விதமான ட்ரக்கும் இவருக்கு இல்லை. வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட். நான் அடிச்சு சொல்லுவேன், இதே எக்ஸலண்ட் ரிசல்ட். ஏன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் வந்து 30 வருஷம் ஆச்சு. 1984 நான் வந்து டாக்டராக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து எத்தனையோ மருந்து கொடுத்துருக்கேன். நிறைய கார்டியாலஜிஸ்ட் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க மூலமாக மெடிசன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அவருக்கு வந்து எந்த உடல் கூறுகளையும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைஞ்சதான் எந்த ஒரு சரித்திரம் என்னுடைய 40 இயர்ஸ் சர்வீஸில் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் காமா ஒரிஜினல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிபி இருந்தாலும் அவங்க என்ன மெடிசன் எடுக்கிறாங்களோ அதை எடுக்க சொல்லுங்க. மெடிசின்ஸ் எதையுமே வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவோ மெடிசின்ஸ் எதையுமே டோசேஜ் குறைக்கவோ சொல்லவே வேண்டாம். பட் இதை எடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாடியுடைய சேஞ்சஸ், அவங்க பாடியில் வரக்கூடிய நல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 months 2 months கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் மட்டும்தான் வந்து 2 கேப்சூல் கொடுங்க. அதர்வைஸ் நான் வந்து 6 அவருக்கு கொடுத்துருந்தேன். பட் ரெக்கமெண்டட் டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். காலையில் 2, நைட் 2. ஸோ எனக்கு வந்து அவருடைய இதை வந்து ஒரு ஸ்டடீஸாக எடுத்து டக்குன்னு குறைச்சி காமிக்கணும். ஹவ் இட் ஒர்க். ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் வேற காம்ப்ளிகேஷன் ஆனாலும் நான் பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கோ சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கோ ஒன்றும் இல்லை. ஏன்னு சொல்லுங்க, ஜஸ்ட் இட் இஸ் ஏ ரைஸ் பிராண்ட், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. இது போய் என்ன செய்ய போகுது? ஏதாவது சைடு எஃபெக்ட் ஒரு டம்ளர் கஞ்சிக்கு பதிலாக 4 டம்ளர் கஞ்சி குடிச்சா என்ன ஆயிருப்போகுது? ஒன்றும் ஆகிறது இல்லை. சாரி. பட் ரிசல்ட்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும். அதுதான் இந்த ரிப்போர்ட்டு.